வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தம நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறப்பாக வழி நடத்தி தந்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து மாக்கோலமாய் விளைந்த மதுவிருந்து மற்றும் மார்கழி கவி விளக்கம் பெற முதலிலே மகானின் கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், மார்கழி பாடலுக்கு விளக்கம் வழங்கிட பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இணைய வழியே தினந்தோறும் நடத்தி வரும் இந்த அருமையான நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன்.
அருமையானதொரு 9 மைய தவத்தை நமக்கு வழிநடத்திய ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. குறை காண வேண்டாம் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கவி. பறை ஒலியால் சங்கீதம் பயனற்று காண்பதைப் போல் குறை காண்போர் அறிவில் நற்குணங்கள் பயனற்றிருக்கும். ஒரு உதாரணமாக குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒரு நல்ல ஒரு இசை நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது வேறொரு ஒலி, அந்த ஒலியுடைய தன்மை அதிகமாகும் போது என்னாகும், இந்த சங்கீதத்துல ஆழ்ந்து ஈடுபட்டு அது செல்ல முடியாது. அதுவும் ஒரு வகையில் ஒலிதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த ஒன்றின் மேல் நம்மளோட கவனம் முழுமையாக இருக்கணுமோ, தெரிஞ்சுக்கணுமோ, அதை தெரிய விடாது இந்த ஒன்று மறைத்து விடுகிறது. அது மேலோங்கி நிற்க தொடங்கிடுது. அப்ப அங்கே பலன் இல்லாம போயிடுது. பறை ஒலியும் நல்லதுதான். ஆனால் அங்கே சங்கீதம்னு ஒண்ணு நடந்து கொண்டிருக்கும் போது, இதுவும் கேட்கும்போது, இத பற்றி யோசிக்க கூட முடியாத அளவு பயனற்று போய்விடுகிறது. அது போலதான் எவ்வளவுதான் நல்ல குணங்கள் இருந்தவர்களாக இருந்தாலும், குறை மட்டுமே பார்க்கக்கூடிய குணம் இருந்ததுன்னா, அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் கூட பயனற்று போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. இந்த குறை காண்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கு பல குணங்கள் காரணமாக இருக்கலாம். முக்கியமாக சொல்வது ஆணவம் என்று சொல்லக்கூடிய தான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கின்ற போது, அதனால் என்ன நன்மையை பார்க்கக்கூடிய பக்குவம் தெரியாம சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு ஒரு அருமையான வெள்ளைத்தாள் இருக்கு. அந்த வெள்ளைத்தாள் சுவற்றில ஒட்டியிருக்காங்க. அதுல நடுவுல ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளி வச்சிருக்காங்க. ஆனா எத்தனை பேருக்கு பார்க்கும்போது அந்த வெள்ளைத்தாள் தெரிகிறது. என்ன பார்க்குறீங்க அதுல? அப்படின்னு சொன்னா, நெறைய பேர் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த நடுவில் இருக்கக்கூடிய கருப்பு புள்ளி தெரிகிறது அப்படின்னு. அங்கே பெரிய வெள்ளைத்தாள், அது சுத்தமா, தூய்மையா இருக்கு. ஆனால் அதை மறைத்து விடுகிறது இந்த சின்ன கருப்பு புள்ளி. அதுபோல பார்க்கக்கூடிய விஷயத்துல எல்லாத்துலயும் நல்லதை பார்க்க மறுக்கக்கூடிய மனம் யார்கிட்ட இருக்கும்? அதுல முதல்ல முக்கியமானது ஆணவம். அந்த தன்முனைப்பு, தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்கின்ற பொருள் பற்று. அந்த குணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிறருடைய நன்மையை பாராட்டக்கூடிய பக்குவம் வராது. இல்லைங்களா? ஒரு கர்வம். அந்த கர்வம் என்ன செய்யும்? நல்லதே இருந்தாலும், ஆனால் குறைய மட்டும்தான் முதல்ல சொல்லும். மகரிஷி அவர்கள் சொல்வார்களாம். இந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல பலர் ஏதோ ஒன்று தவறான விஷயம், இல்ல மாறுபட்ட விஷயங்கள் கூட செய்யலாம். அது பார்வைக்கு வரும்போது சொல்லுவாங்களாம் சுவாமிஜி, நல்ல விஷயங்களை எல்லோர் முன்னிலையும் அவங்கள சொல்லி அவங்கள பாராட்டலாம். ஆனா ஒரு மாறான விஷயம் ஒருத்தர் செய்துட்டாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், அத தனியா அவர்களிடம் அழைத்து அவங்க கிட்ட பக்குவமா சொல்லி மாற்றிக்கொள்ளணும். ஒரு பேராசிரியர் மகரிஷி கூடவே அதாவது அவங்கள அவங்கள ரொம்ப காலத்திலிருந்து மகரிஷி கூடவே பயணம் செய்தவர். அவங்க சொன்ன ஒரு விஷயம். மகரிஷி அவர்களும் இருக்காங்க. நிறைய பேராசிரியர்கள்லாம் இருக்கும்போது, ஏதோ ஒரு தலைப்புல பேசுவதற்காக கூப்பிட்ட போது, ஒரு நபர் எழுந்து வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது கொஞ்சம் தத்துவங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் மாற்றமா, கொஞ்சம் அந்த அந்த அது மகரிஷி சொன்ன அந்த வழிமுறைப்படி பேசாம, மாறுபட்டு பேசியிருக்காங்க. முடிஞ்சிடுச்சு. உடனே மற்றவங்க எல்லாம் அப்ப சொல்லியிருக்காங்க மகரிஷி கிட்ட. என்ன அவரு வந்து நம்ம தத்துவத்த கொஞ்சம் மாறி மாறி பேசுறாங்களே சுவாமிஜி. இது எப்படி அப்படின்னு கேட்டபோது, சுவாமிஜி சொன்ன பதில அவங்க சொல்றாங்க. யாருமே எழுந்து வராத போது, அவர் தான் எழுந்து பேசுறதுக்காக வந்தார் இல்லையா? அதை நம்ம பாராட்டலாம். தானாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வார் அப்படின்னு சொன்னாங்களாம். எவ்வளவு பெரிய ஒரு தன்மை பாருங்களேன். ஆனா இன்னைக்கு நம்ம சுலபமா சொல்லிடுறோம். யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு சிந்தனை உரை கூட குடுத்திருக்கலாம். நம்மள்ல ஒருத்தர். ஆனா நமக்கு அத கேட்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்ல. ஒண்ணு, இல்லன்னா
அந்த நம்மை விடவா அவங்க நல்லா பேசி இருக்க போறாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது டக்குன்னு ஒரு குறை சொல்லிடுறோம். மகரிஷியிடம் அந்த இருக்கக்கூடிய அந்த சொல்லுவாங்கல்ல சுவாமிஜி இயல்பூக்க நீதி பாடல்ல என்ன சொல்லுவாங்க, எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். எதை நினைத்து அதை பின்பற்றுகிறோமோ அதனோட தன்மை நமக்குள்ள இருக்கத்தானே செய்யணும். அப்போ குருவை பின்பற்றுகிறோமே, அவருடைய இத்தனை நிகழ்வுகளை இத்தனை விஷயங்களை எல்லாம் கேட்கின்றோமே, அவரோட கவிதைகளுக்கு இவ்வளவு விளக்கங்கள்லாம் நம்ம புரிஞ்சு நம்முடைய கருமையத்துல ஈர்த்து பிடிச்சு வச்சுக்கிறோமே, அப்போ அவருக்குள்ள குணங்கள் நமக்குள்ளேயும் கொஞ்சம் வெளிப்படணும் இல்லையா? அப்போ அந்த தகுதி அதுதான் அவர் அந்த நிலையில உயர்த்தி வச்சிருக்கு இல்லையா? அத கூட ஒரு ஒரு பெரிய இசையமைப்பாளர் மகரிஷி கிட்ட கேட்டதா சொல்லுவாங்க. பிரம்ம ஞானத்தை நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்களே, எந்த விதமான விஷயமும் பார்க்காம எல்லா நபர்களுக்கும் பிரம்ம ஞானத்தை எப்படி உங்களால கொடுக்க முடியுது, கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்ட போது மகரிஷி சொன்னதாக சொல்றாங்க, ஒருவருக்கு இந்த பிரம்மஞானத்தை கொடுக்கலாமா கூடாதான்னு கணிக்க கூடியதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. இறைநிலை கொடுத்த ஒன்றை நான் எல்லாருக்கும் கொடுக்கின்றேன். அப்ப இங்கேதான் மகரிஷி ஒரு முழுமையான சங்கீதம் போல இருக்காங்க இல்லையா? அந்த சங்கீதம் எங்கேயும் வேற ஒரு ஒலியால் மாற்றி அது மறைக்கப்படவில்லை. நற்குணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும்னு விரும்புற நாம் இந்த வேண்டாத குணங்களை வெளியேற்றணுமா வேண்டாமா? கவிதைகள், இந்த கவிதைகளிலிருந்து நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய பொருள் எல்லாமே எதற்காக வாங்கி உள்ள வச்சுக்கிறதுக்கா அப்படின்னா இப்ப தோணுது இல்ல. ஒவ்வொன்றும் நம்மை செதுக்குவதற்கு பயன்படுத்தணும். ஏன்னா நீர் நிறைந்த பாண்டத்துள் காற்று ஏறா ஒரு இடத்துல பாட்டுல சொல்லுவாங்க. நிறைவால் நிறை, அதுதான் அந்த பாடலோட தலைப்பு. எப்போதும் எதிலையும் நேர்மறையாக நல்லவற்றை மட்டுமே பார்க்கக்கூடிய பண்பு சொல்லுவாங்க இல்லையா? புராணத்துல கூட தர்மரும் துரியோதரரும் நகர்வலம் போனாங்களாம். அப்போ தர்மர் கிட்ட யாராவது கெட்டவங்க இருக்காங்களா பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்களாம். அதே போல மாறாக துரியாதனிடம் யாராவது நிறைய நல்லவர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிகிறதா பாருங்க அப்படின்னா தர்மர் வந்து சொன்னாராம், எனக்கு யாரையுமே தெரியல, எங்கேயுமே தவறு செய்பவர்கள் இல்லை அப்படின்னாராம். துரியோதனன் வந்து என்ன சொன்னாராம், எனக்கு எங்கேயுமே நல்லவர்கள் தென்படவே இல்லை, எல்லாருமே தவறானவர்கள் தான். அப்ப இங்க என்ன இருக்கு, நாம் எதை நினைத்து கொண்டு எதுவாக மாறி பார்க்கிறோமோ அதுதான் நமக்கு தெரியுது இல்லைங்களா? மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா எல்லாமே மஞ்சளாகத்தான் தெரியும். அது போல அந்த நற்குணங்கள் நம்ம கிட்ட இருந்தா கூட இந்த தேவையில்லாத ஒரு குணம் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா அங்கே நாமளும் கலங்கப்பட்டுரும். அப்ப நிறை வேணும்னா என்ன பண்ணணும்? நீர் நிறைந்த பாண்டத்துள் காற்றேரா. அப்ப அது என்ன பண்ணணுங்கிறாங்க அடுத்த வரியில, நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா. அங்க எந்த விதமான வேண்டாத குணங்களும் உள்ளே வந்து சேரவே சேராது இல்லையா? நீர் ஏற்கனவே நிறைஞ்சிருந்ததுன்னா அதுக்குள்ள காத்து போகாது. வெற்று குடமாக இருந்ததுன்னா அதற்குள்ள காற்று ஏறத்தான் செய்யும். அப்போ நீர் நிறைந்த பாண்டத்துள் காற்றேறா, அந்த நித்தியமான மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் வேற எந்த குறையும் உள்நுழையா. இது எப்படி கிடைக்கும்னு அடுத்த வரியில அதற்கான பதில் கொடுக்கிறாங்க. இப்பேரு தவத்தாலன்றி யார் பெறுவர் யார் தருவர். அங்கேயே 2 வரி கொடுத்தாங்க. யார் பெறுவர் யார் தருவர் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. ஒருவர் தவம் செய்து அதனால் இந்த நற்குணங்களை பெற்றவர் ஒருவர், அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவரே அந்த நல்ல குணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களா மாறிடுறாங்க இல்லையா? அப்போ யார் பெறுவர் யார் தெருவர் இப்பேரு தவத்தால் அன்றி. சரி, தவம் செய்தா மட்டும் போருமா? அடுத்த வரியில கொடுப்பறாங்க. சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டா பற்றை செதுக்கி கொண்டே இருக்கும் தெளிவு வேண்டும். அப்படி செதுக்குவதற்கான ஒளிதான் இது போன்ற பாடல்கள். ஒரு திரைப்படத்தினுடைய அடையாளமாக வரும். ஒரு சிலை தன் கையில், அது பாதி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலை, அந்த சிலையோட கைகள்ல என்ன இருக்கும்னா ஒளி இருக்கும். அந்த ஒளி எப்படின்னா
தன்னைத்தானே செதுக்கி கொண்டிருக்கும். அது போலதான் வேதாத்திரிய கவிதைகளும் வேதாத்திரிய தத்துவங்களும் நாம செய்கிற பயிற்சி முறையாக இருக்குமேயானால் இந்த தத்துவங்களும் கவிதைகளும் ஒரு ஒளியாக நம்மை நாமே செதுக்கிக் கொள்வதற்கு தோன்றுகிறது. இப்ப இந்த பாடலுக்கு பலன் முழுமையான பொருளை உணர்ந்து ஆழ்மனதில் வைத்துக் கொண்டால் இன்று முதல் நமக்கு குறை தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. எங்கேயும் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை இந்த பாடல், இதனுடைய விளக்கம், இதை சொல்வதன் மூலம் நமக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பொருளாக நான் பார்க்கிறேன். அருமையான இந்த நாளிலே இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம் குருவே துணை. சிகாகோ மனவளக்கலை மன்ற இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிகவும் அருமையான ஒரு 4 வரி கவிக்கு அற்புதமான விளக்கம் அளித்த கோதை அம்மாவுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். குற்றமே காணும் குறையுடையோர் வாழ்விலே பெற்ற பயன் சினம், வஞ்சம், பொறாமை, வருத்தம் இவற்றால் முற்றும் இழந்தார் வாழ்வின் இன்பமும் பிறவி பயன். குற்றம் குறை காண வேண்டாம் என்ற ஒரு அற்புதமான கருத்தை பொதிந்த ஒரு பாடலுக்கு விளக்கம் அளித்தார்கள். இன்று 7ஆம் நாள் திருப்பாவை பாடல் கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தன். ஆனை சாத்தன் என்பது ஒரு விதமான பறவை கூட்டம். அவை எப்படி கத்துகின்றனவாம்? கீச்சு கீச்சென்று கத்துகின்றனவாம். கலந்து பேசின பேச்சரவம், பேச்சு அரவம். நிறைய கூட்டமான பறவைகள் கீச் கீச் என்று கத்திக்கொண்டு கலந்து பேசுகின்றனவாம். அந்த பேச்சு எப்படி இருக்கிறதாம்? அரவம் போல் இருக்கிறதாம். அரவம் என்றால் நல்ல ஓசை, சத்தம் என்று பொருள். அந்த அம்மா விளக்கம் கொடுத்த அந்த பாடலுக்கும் இதுக்கும் ஒரு இணைப்பு. இங்கேயும் ஒலியை பற்றிய ஒரு விளக்கம். பறை ஒலியால் சங்கீதம் பயனற்று காண்பது போல். இப்ப இங்க கீச் கீச் என்று ஆனை சாத்த பறவைகள் கலந்து பேசுகின்றன. அந்த பேச்சு அரவம் அவ்வளவு சத்தமா இருக்கு. இதை நீ கேட்கலையா பேய் பெண்ணே? அப்படியும் தூங்கிட்டு இருக்கியா? இத கேட்ட பிறகும் நீ தூங்கிட்டு இருக்கியா? அப்ப என்ன, நீ அந்த மெய் மறந்த அந்த கண்ணனுடைய இணையோடு அந்த சமாதி நிலையில் அந்த கண்ணனோடு கலந்து இருக்கிறாயா? இல்லை இது காதில் விழாத அளவுக்கு உனக்கு தூக்கம் கண்ணை கட்டுகிறதா என்ற ஒரு கேள்வி போல அந்த இடத்துல வைக்கிறாங்க ஆண்டாளம்மா. இன்னும் சொல்றாங்க, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. காசு என்றால் அந்த தாலியில் கோத்திருக்கக்கூடிய அந்த காசுகள், அந்த பொட்டுன்னு சொல்லுவாங்க, குண்டுமணி மாதிரி, அது எல்லாம் சேர்ந்து ஓசை எழுப்புகிறதாம். எப்ப ஓசை எழுப்புகிறது? கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால். ஆய்ச்சியர்கள் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம். தயிர கடையறாங்க. எப்ப கடையறாங்க? இவங்க பாடுறது விடிய காலையில. விடிய காலையில தயிர் கடைவாங்களா? ஏன் அப்படின்னா, காலையில அந்த வெயில் வந்துடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே வெண்ணெய் திரண்டு வருவது கடினம். அதனால விடிய காலையில தயிர் கடைவாங்களாம். எவ்வளவு தயிர் கடைவாங்களாம்? அவ்வளவு தயிர். அது கடைய முடியாம கை பேர்த்துன்னா 2 கைகளையும் மாத்தி மாத்தி கடையறாங்க. அந்த கடையற சத்தத்தோட
அவங்களுடைய அந்த தாலி கொடியில இருக்கக்கூடிய காசுகள் ஒன்றோடு ஒன்று இடித்துக்கொண்டு கலகலப்பா கை சேர்த்து, சோ அந்த கையில இருக்கக்கூடிய வளையல்களும் சரி, அந்த இது சரி, எல்லாமே சேர்ந்து சத்தங்களை உண்டு பண்ணுகின்றன. வாசனருங்குழல் ஆய்ச்சியர், அந்த ஆய்ச்சியனுடைய குழல், கூந்தல் நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கு. இது எல்லாத்தையும் நீ கேட்கலையா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பறையொலியால் சங்கீதம். இப்ப இந்த கீச்சு கீச்சென்று என்பதற்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணா அப்படிங்கறத சுருக்கி கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த பறவைகள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கீச் கீச் என்று கத்துகிறதாம். இப்படியும் ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். அப்ப இந்த ஒலிகள் எல்லாவற்றையும் காட்டி நீ எழுந்துக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க? நாயக பெண் பிள்ளாய், அப்ப நீதான் எனக்கு தலைவி. இப்ப இத்தனை நேரமா என்ன சொன்னாங்க? பேய் பெண்ணே. பேய் பெண்ணே என்றால் தூங்குகிறாய் என்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குறையான ஒரு சொற்றொடரை அங்கே உபயோகப்படுத்தி விட்டு உடனே நாயக பெண் பிள்ளை என்று சொல்றாங்க. நாயக பெண் பிள்ளைன்னு எங்கள் எல்லோருக்கும் தலைவியாக இருப்பவளே. அப்ப அங்கே அவளுடைய குணத்தை உயர்த்தி சொல்லுகிறார்கள், பாராட்டி சொல்லுகிறார்கள். முதல்ல பேய் பண்ணே நீ இதெல்லாம் கேட்கலையா இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு, உடனே அவர்களுடைய அந்த நல்ல குணங்களை உயர்த்தி நாயக பெண் பிள்ளை என்று கூறி நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும். இப்போ நாராயணன் என்பவன் யார்? நர அயன். இறைவன் மனிதனாக மாறி வருகின்றிருக்கிறான் பரிணாமத்தில். அவனுடைய அந்த மீண்டும் நாம் அந்த இறைநிலையோடு சேர வேண்டும். இதுதான் பரிணாம தத்துவம். சுத்த வேலையிலிருந்து மனிதனாக வந்து மீண்டும் மனிதன் தன்னை உணர்ந்து அந்த சுத்த வெளியோடு கலப்பதுதான் வாழ்வின் நோக்கம். கேசவனை பாடவும், நீ கேட்ட இதெல்லாம் பாடி இதெல்லாம் கேட்கறதுக்கும் நீ இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கியா? தயவு செய்து கதவை திற, உன்னுடைய மன கதவை திறந்து நல்ல விஷயங்களை பாரு. இந்த இந்த சத்தங்களை எல்லாம் இந்த பறையொலியில் சங்கீதம் வீணாவது போல் அந்த இனிமையான அந்த கண்ணனுடைய குரலை நீ கேட்கணும், அந்த சுத்தவெளியோடு கலக்கணும்னா இந்த சத்தங்களிலிருந்து நீ விடுபெற வேண்டும், இந்த குறைகளிலிருந்து நீ விடுபட வேண்டும் அப்படின்ற ஒரு ஒப்பு நோக்கு கொடுக்கிற மாதிரி இந்த பாடல் வருகிறது. மகிழ்ச்சியினுடைய இன்னொரு பாடல், தன் குற்றம் குறை கடமை தன்னுள்ளாய்ந்து தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால். இப்ப நம்முடைய குற்றத்தை நாம பாக்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். அதை கண்டு நம்மை திருத்தி கொண்டோம்னா ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? எதுக்கு நாம போய் இன்னொருத்தர் மேல குற்றத்தை சுமத்த போறோம்? இல்லையா? தேவையே கிடையாது. அப்படியே ஏதாவது கண்டாலும் மன்னித்தாலும் மென்மைக்கே மனம் உயரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்ப வரும்? அம்மா சொன்ன மாதிரி தவத்தால் அன்று யார் தருவார் யார் பெறுவார். அப்படி வரும்பொழுது மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு, நாம் கண்ட தெளிவு இது வாழ்த்தி வாழ்வோம், வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றார். அற்புதமான ஒரு பாடல். தானாகவே நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஒலிக்கும் இங்கே கூறப்பட்டிருக்கும் திருப்பாவில் உள்ள பலவிதமான ஒலிகளுக்கும் ஒரு ஒப்புவமையாகவும், அதிலே குற்றத்தை கடந்து நாம் நல்ல குணங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கு இசைவாக இங்கே ஒரு பேய் பெண்ணே என்று கூறிவிட்டு மீண்டும் அதை நாயக பெண் பிள்ளை என்று உயர்த்தி பேசி அந்த இறைவனை பாடக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். நீ உன் மனக்கதவை திறந்து உன்னுடைய அறியாமை என்ற தூக்கத்திலிருந்து எழுந்து வா என்று ஆண்டாள் பாடுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. நல்ல இந்த ஒரு பாடலுக்கு விளக்கம் தருவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். எனக்கு தெரிந்த அளவுல சொன்னேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமை, சிறப்பு. தொடர்ந்து ஒலி அறிவியல், ஒலி அப்படிங்கிற அடிப்படையில் மகான் கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்குது. மிகச்சிறப்பு. அருமையாக விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர்கள், மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும்,
பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆண்டோரும் சான்றோரும் மூத்த பேராசிரியர்களும் நிறைந்த சபை. அருமை, மகிழ்ச்சி. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். பாடல்கள் வேதாத்திரிய பாடல், பிரம்மஞான கவி, உலக நல வாழ்த்து பாட அன்பர்களை அன்போடு அழைத்து அமைகிறோம். வாழ்க வளமுடன். வாங்க பாடுங்க. யாரு பாடுறீங்க இல்லையா? பாடுங்க ஐயா. பாடுங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி பாட வேற யார் வரீங்க? அம்மா நீமா, அருள்நிதி நீமா அம்மா இருக்கீங்களா? ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. நான் என்ன அருள்நிதி ஆகலைங்க ஐயா. வாழ்க வளமுடன். உலக நலத்து வாழ்த்து பாடுறேங்க ஐயா. சரி, ஐயா பிரம்மஞானி கவிக்கு பாடிடவா ஐயா? பாடுங்க. வாழ்க வளமுடன். கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் விண்ணுண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்த உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயர, பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன்.
அவர்களதம் அன்பு குடும்பம், அவர்களதம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.